நம்மில் பெரும்பாலானோர் தினசரி வாழ்க்கையில் ஆதார் அட்டையை எதற்காகவாவது பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இனிமேல் அதை பயன்படுத்துகிற முறை முழுமையாக மாறப்போகுது. UIDAI, அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் ஆதார் அடையாள சரிபார்ப்புக்கு OTPயோ பயோமெட்ரிக்ஸோ தேவையில்லை. அதற்கு பதிலாக QR குறியீடுகள் மற்றும் பாதுகாப்பான PDF கோப்புகள் மூலமாக ஆஃப்லைன்லே KYC முடிக்க முடியும். இதனால் உங்க தனிப்பட்ட தகவல்கள் வெளியே செல்லாம நம்ம அடையாளத்தை நாமே நிரூபிக்க முடியும். இதுவே நிதி நிறுவனங்களுக்கும் வங்கிகளுக்கும் ஒரு பெரிய பிளஸ். பயனாளிகளோட பாதுகாப்பும் தனியுரிமையும் பாதுகாக்கப்பட்டு சேவைகள் இன்னும் விரைவாக கிடைக்க போகுது. இந்த முன்னேற்றத்துக்கு பின்னால ஒரு முக்கிய காரணமும் இருக்கு. சில ஸ்டார்ட் அப்புகள் ஆதார தரவுகளை அங்கீகரிக்கப்படாத முறையில பயன்படுத்தியதால் தான் UIDAI, அதாவது பாதுகாப்பு முறை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இதோட சேர்த்து குழந்தைகளுக்கான ஆதார் புதுப்பிப்பு பற்றியும் முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. 5 வயது முதல் 7 வயதுக்குள்ள குழந்தைகளின் கைரேகை, கண் கருவிழி, புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் விவரங்களை கட்டாயமா புதுப்பிக்கணும். இதுக்கு எவ்வித கட்டணமும் இல்லை. ஆனா 7 வயதுக்கு பிறகு புதுப்பிக்கணும்னா 100 ரூபாய் கட்டணமும், ஆதார் தற்காலிகமாக செயலிழக்கும் ஆபத்தும் இருக்கிறது. அதே போல 15 வயதில் 2வது கட்ட பயோமெட்ரிக் புதுப்பிப்பு கட்டாயம். பள்ளி சேர்க்கை, உதவித்தொகை, நுழைவுத் தேர்வுகள், DPT பண பரிமாற்றம் எல்லாம் பெற புதுப்பிக்கப்பட்ட ஆதார் அவசியம். இந்த தேவையை உணர்ந்த UIDAI அடுத்த 2 மாதங்களுக்குள்ள நாடு முழுக்க பள்ளிகளில் சுழற்சி முறையில் பயோமெட்ரிக் மையங்களை கொண்டு வர ஒரு பெரிய திட்டத்தை தொடங்குறாங்க. 7 கோடிக்கு மேற்பட்ட குழந்தைகள் இன்னும் புதுப்பிக்காததால இந்த முயற்சி தொடங்கப்பட்டிருக்கு. இதனால பெற்றோர்களும் பள்ளிகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குழந்தைகளின் ஆதார சமயத்துல புதுப்பிக்கணும்னு அரசு தரப்புல இருந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.